உங்கள் யாவரையும் அருமை ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் யாவரை ஆசீர்வதிப்பாராக. தேவனை உறுதியாய் நாம் பற்றிக் கொள்வோமானால் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்னதான் வாழ்றாரு, நம்ம இதயத்தில் அவ்வளவு பெரிய தெய்வம். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. இவ்வளவு பெரிய தெய்வம் நம்முடைய இருதயங்களிலே வாசம் பண்ணுகிறார். ஆனால் இருதயத்தில் சுத்தோடு பாக்கியவான் அவர் தேவனை தரிசிப்பார். எனவே கர்த்தரை நாம் பற்றிக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 5வது அதிகாரம் 27வது வசனம். கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். பிள்ளைங்க ஏன் படிக்கிறாங்க? வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வாழ்க்கையில நல்லா இருக்கணும். இப்போ இயேசு ஏன் தன்னை ஒப்பு கொடுத்தார்? சபையாகப்பட்டது எப்படி இருக்கணுமா? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? சபைக்காக ஒப்பு கொடுத்தார். சபை அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினால் இரத்தத்தினால் மீட்கப்பட்டது என்பதை மறந்துடக்கூடாது. சபை என்பது நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. அப்போ உங்களுக்கும் எனக்கும் சபை என்பது சும்மா வரவில்லை. சபைக்கு இயேசுநாதர் உயிரை கொடுத்திருக்கிறார். எனவே அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? கொடுக்க முடியுமா? அடுத்த இயேசுநாதர் சொன்னார், ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு மனிதன் உயிரோடு இருப்பதும் ஆண்டவர் கொடுத்ததான காரியங்களை அனுபவிப்பதும், நல்லா சாப்பிடுவதும், நல்லா தூங்குவதும், நடை உடையாக இருப்பதும் தேவன் நமக்கு செய்கிற இரக்கம். சிலருக்கு எல்லாமே இருக்குது, சாப்பிட முடியல, நடக்க முடியல, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனால் தேவனோ நம் மீது இரக்கம் உள்ளவரா, அன்பு உள்ளவரா, தயவு உள்ளவரா, விமட்டுமாக நம்மை பாதுகாத்து நடத்தியிருக்கிறார். விமட்டும் காத்தவர் இனிமேலும் நம்மை காத்து நடத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த வசனம் சொல்லுகிறது கரை திரை. கரைனா என்ன, திரைனா என்ன? கரை 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 கரைக்கு அவர் பதில் நமக்கு தெரிய மாட்டேங்குது. கரை கரைனா போய் அடையின்றீங்களா? கரை அழுக்கு போயிடும். அதுக்கு என்னது? அரசன் சோப்பு போட்டா என்ன போயிடும்? பால் மரத்தை வெட்டுறோம், அதுல இருந்து என்ன போகுது? வெள்ள செல்ல உடிச்சு போமா? அதுக்கு பேர் என்னது? கரை. காவிரிக்கு இக்கரை இருக்குது,
அதுக்கு பேர் என்னதுன்னா கரை. ஒருத்தர் மேல நீங்க கடைசியில வைக்கிறீங்க, அதுக்கு பேர் என்னது? கரை. இது கரை. இதுக்கு பேர் என்னது? ஏன் அது திரைன்னு சொல்றோம்? இப்ப இந்த சட்டை இருக்கு, இந்த சட்டையில கரை திரை. அப்ப அந்த வசனம் கரை திரை அற்ற. அப்ப இந்த சட்டையில என்ன இருக்குது? கரை இருக்காது, இருக்கக்கூடாது. இந்த சட்டையில திரை இருக்குதா இல்லையா? இருக்குது. இந்த சட்டையில எவ்வளவுதான் நீங்க அயன் பண்ணனாலும் எனக்கு இந்த மாதிரி சட்டை போட எனக்கு பிடிக்கிறது இல்லை, நான் போட மாட்டேன். ஆனா இவ்வளவு காசு கொடுத்து வாங்கி கொடுக்குறாங்கன்றதுக்காக நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அயன் கடையில் நான் அயன் பண்ண மாட்டேன். ஏன் அயன் பண்ண மாட்டேன்னு கேட்டீங்கன்னா, அவன் சட்டையை மடிச்சு போடும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? கோடு இருக்கும். அது கூட எனக்கு பிடிக்காது. நான் அயன் பண்ணி நான் மாட்டியிருக்கணும். ஒரு இடத்துல கூட மடிப்பு இருக்கக்கூடாது. அந்த காலங்கள் மாதிரி இந்த காலத்தில் ரெடி ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு போக வேண்டாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது. இந்த சட்டையை என்னத்தான் நீங்க தேய்ச்சாலும் இதில் இருக்கிற அந்த மடிப்பு சுருக்கம் என்ன பண்ண மாட்டேங்குது? போக மாட்டேங்குது. இது வந்து என்ன சட்டை? காட்டன் இருக்கு. ஆனா வேதம் சொல்லுகிறது கரை திரை. படிங்க. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸில் கூட என்ன இருக்கக்கூடாதா? கரை திரை இல்லாமல். அப்ப இது எதுக்காக சொல்றாருன்னா, சபை சபை என்பது கட்டடம் அல்ல. சபையில இருக்கிற விசுவாசிகளாக ஒவ்வொருவரையும் குறிப்பது தான் சபை. அந்த வசனம் சொல்லுகிறது கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். அப்ப நம்ம வாழ்க்கையில கரை படிந்தவர்களாய் வாழக்கூடாது. எது கரை படிந்ததான வாழ்க்கை? தேவனுக்காக ஒப்பு கொடுத்து அது சரியான வாழ்க்கை வாழாமல் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்வது, தன்னை கரைப்படுத்திக் கொள்வது, ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கத்தை கெடுக்கும். அப்போ அது என்ன அவங்களுக்கு வாழ்க்கையில கரை வந்து விடுகிறது. அந்த கரை வந்துட்ட பிறகு அவன் வாழ்க்கை வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், கள்ளம் கபடம் இல்லாமல், உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே அதுபோல நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் புனையற்றதுமான, என்ன பரிசுத்தமும். அப்போ பரிசுத்தம்னா வேதத்துக்கு பேர் என்னது? பரிசுத்த வேதம். இயேசு பிசாசு கூப்பிடுது என்னன்னு? பரிசுத்தராகிய இயேசுவே, தேவகுமாரனே, எங்களை வேதனைப்படுத்தவா இங்கே? பிசாசுக்கு தெரியுது இயேசுநாதர் யாரு? பரிசுத்தர், உன்னதமான தேவனுடைய குமாரன் என்பது தெரிகிறது. பரிசுத்தமும் பிழையற்றதுமான. பிழை, கரை திரை பிழை. பிழைனா என்னது? பிழைகள் வந்து நிறைய பிழைகள் இருக்கும். அந்த பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுப்பார்னா, எதுக்காக ஒப்பு கொடுத்தார்னா, தன் உயிரையும் திருச்சபைக்காக கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார்.
Praise the Lord. சபை என்பது இயேசுவினால் மீட்கப்பட்டது, இயேசுவினால் கிரையம் கொடுத்து வாங்கப்பட்டது. எதற்காகனா கரை திரை அற்றவர்களாய் தேவனுக்கு முன்பதாக போய் நீங்கள் நானும் நிற்க வேண்டும் என்பதற்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென். அப்போ இந்த தேவன் இந்த கரையை நீக்குவதற்கு, திரையை நீக்குவதற்கு, பிழையை நீக்குவதற்கு, மகிமையுள்ளவர்களாக போய் நிற்கும்படிக்கு எதையாகிலும் சன்மானம் வாங்குறாரா, பணம் வாங்குறாரா, லஞ்சம் வாங்குறாரா? சொல்லுங்க. எதுவுமே வாங்குறதில்லை. எல்லாமே எல்லாமே இலவசம். எல்லாமே 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 எது இலவசம்? ஆண்டவருக்கு இருந்து வர்றது எல்லாமே இலவசம் தான். அவர் எந்த இதுவும் கேட்கறது இல்லை. ஓட்டு போடும்போது கூட ஓட்டுல நம்ம போடுறதுக்கு இலவசம் தான். ஆனா 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தாதான் என்ன பண்றோம்? ஓட்டு போடுறோம். அந்த கட்சியில இருந்து காசு வந்துருச்சு, இந்த கட்சியில இருந்து என்ன பண்ணல, வரல. அப்ப ஓட்டு யாருக்கு போடுறது? காசு கொடுக்கறத வச்சுதான் நம்ம என்ன பண்ண நிர்ணயம் பண்றோம். புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வசனத்தை படிப்போம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். என்ன இல்லாமல்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது. எனக்கு கார் ஓட்ட தெரியும். நான் யாரு? எனக்கு கார் ஓட்ட தெரியும். நான் யாரு? எனக்கு பைக் ஓட்ட தெரியும். நான் யாரு? டிரைவர். எனக்கு கப்பல் ஓட்ட தெரியும். நான் யாரு? எனக்கு ஃப்ளைட் ஓட்ட தெரியும். நான் யாரு? எனக்கு எதுவுமே ஓட்ட தெரியாது. நான் டிரைவர்னு கார்டு வச்சிருக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். வண்டி ஓட்ட தெரியாதவன் ஒருத்தன் எப்படி டிரைவரா இருக்க முடியாதோ அதே போல விசுவாசம் இல்லாமல் ஒருவன் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல், ஆமா, நம்ம விசுவாசம் அவசியம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாக இருக்கிறது. அப்ப எதை விசுவாசிக்கிறோம்? உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எனக்காக வந்தார், எனக்காக அளிக்கப்பட்டார். அந்த வசனம் சொல்கிறது. என்ன சொல்கிறது? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது இத்தனை காரியமும் ஆண்டவர் எனக்காக செய்தார் என்பதற்காக நம்ம என்ன பண்றோம்? அவரை விசுவாசிக்கிறோம், அவரை நம்புகிறோம். விசுவாசம் இல்லாமல் எல்லாரும் சொல்லலாம். இவ்வளவு தூரம் நான் தொண்டை போக சொல்லிட்டு இருக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் டிரைவிங் தெரியாத டிரைவர் எப்படி இருக்க முடியாதோ அது போல விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவ இருக்கவே முடியாது. நீங்க கிறிஸ்தவர்களாக இருந்தீங்கன்னா என்ன இருக்கணும்? ஆமா, சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வைத்தார்கள். அந்தியோகியாவில் முதல் அவர்கள் வைக்கப்பட்டது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்னன்னா இயேசுவை விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. எதனால? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே. ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனாய் மாறினான். மோசே தேவனை விசுவாசித்தான், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தான். எலியா விசுவாசித்தான், காகத்தினால் போஷிக்கப்பட்டான். யோசேப்பு விசுவாசித்தான், எகிப்துக்கு அதிபதியாகி மாறினான்.
தானியேல் விசுவாசித்தான், சிங்கத்திலிருந்து எபிகளிலிருந்து மீட்கப்பட்டான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனை விசுவாசித்தார்கள், அக்னி சுவாலை அவர்கள் மேல பட்டாமல் இருந்தது. தாவீது விசுவாசித்தான், இஸ்ரவேலுக்கு அதிபதியாய் மாறினான். உண்மையா? பேசுதா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. அண்ணால் விசுவாசித்தார், என்ன பிள்ளை பெற்றார் எடுத்தான்? என் பெண் பிள்ளை கொடுத்து வாங்கிக்க மாட்டார். அந்த மாதிரி கேட்கிறான், நீ எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கேட்கிறா, அப்படியே சொல்லி கேட்கிறான். கர்த்தர் ஜெபத்தை கேட்டா, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிற ஜெயம் உலகத்தை ஜெயிக்கும். உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப வாழ்க்கையில விசுவாசம் வேணும். தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில இயேசுநாதருக்கு நம்ம இடம் கொடுக்காம நம்ம என்னத்தை நினைச்சாலும் வாழ்க்கையில முன்னேற முடியாது. சில நேரங்களில் நான் என் வாழ்க்கையில் நடந்தா நான் யோசிச்சுட்டு இருப்பேன், இத்தனைக்கு காரணம் இயேசுநாதர் ஒருத்தர் தான், தவிர வேற யாரும் கிடையாது. ஒன்றுமில்லாத நேரத்தில் உதவி செய்த ஆண்டவர் தான். அதை விட்டுட்டா வேதம் சொல்லுகிறது, இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரை தேடாம சபைக்கு வராம நம்ம வேலைக்கு போனாலும் சரி, என்ன சம்பாதிச்சாலும் சரி, அதை எங்க போடுவதான்? பொத்த பயிரை போட்டுதான் கிடைக்குமா? நான் பழைய படம் ஒன்று பார்த்துருக்கிறேன். அதுல ஒருவன் மிக பசியில போயிட்டு இருப்பான், காசு இருக்காது, ஆனா காசு கிடைக்கும். அவனுக்கு கீழே கலந்து எடுத்து போடுவான், பாக்கெட்ல போடுவான், அது பொத்த பாக்கெட்டு இவனுக்கு முன்னால போய் விழுந்து கிடக்கும். அப்படி பார்த்தா 4-5 தடவை அப்படி போட்டு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா சரி அவனுக்கு ஒரு கணிப்பு வந்தது. அப்போ நம்மகிட்ட காசு நிறைய இருக்குது, நல்லா போய் சாப்பிட்டு பார்ப்போம், என்ன இருக்காது, அந்த காசு இருக்காது. கடைசியில் மாவு நம்ம அடை போயிடுவோம். ஆனால் ஆண்டவரை தேடாமல் நாம் எதை சம்பாதிச்சாலும் அது எதற்கு அடையாளம்? பொத்த பயிரை போட்டு அது என்ன பண்ணாது? நம்முடையது அல்ல. துரிதமாய் கிடைக்காத எதுவுமே அந்த ஆசீர்வாதம் தங்காது. அப்ப விசுவாசத்தினர் வராத யாவும், விசுவாசத்தினர் வராத யாவும் விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். அப்ப நம்ம வாழ்க்கையில நானும் வேலைக்கு போனவன் தான், ஆனா நான் மிச்சதான வேலை ஞாயிற்றுக்கிழமை வேலை கட்டாயம் கிடைக்கும், 2 மடங்கு சம்பளம் கூட கிடைக்கும். ஆனா நான் போக மாட்டேன். எங்க போவேன் தெரியுமா? ஆர்ச்சுக்கு தான் போவேன், சர்ச்சுக்கு தான் போவேன். அப்படி எல்லாம் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டது நிமித்தமாக தான் கர்த்தர் நமக்கு ஊழியத்துக்கு அழைத்தார். இந்த ஊழியத்தை நம்ம பிடித்து கொண்ட பிடிக்கால மதிப்பு கொடுக்குறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க. உங்க வீட்டுக்கே வந்தா கூட என்ன பண்ண சொல்றீங்க? ஜெபம் சொல்றீங்க, சாப்பாடு கொடுக்குறீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, அனுப்புறீங்க. பேசுறா. இந்த ஆசீர்வாதம் கூட யாருக்கு தான்? ஊழியர்களுக்கு தான். சொந்த பந்தெல்லாம் வருவாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க, நம்ம என்ன கொடுக்க மாட்டோம், காசு கொடுக்க மாட்டோம். ஆனா ஊழியர்களுக்கு மாத்திரம் என்ன பண்றோம்? கூப்பிடுறோம், ஜெபம் பண்ண சொல்றோம். ஐயா நீங்க சாப்பிடுங்க, நல்லா அவருக்கு பரிமாறி கொடுக்குறோம். அவர் நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைந்து சாப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டது அவருக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு காணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. நம்ம என்ன சொல்றோம்? ஒரு சின்ன ஒரு காணிக்கை ஜெபம் பண்ணுங்க, அவரும் மனதார ஆசீர்வதிக்கிறார். எதை சொல்கிறது? வழிபோக்கர்கள் உங்களை கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்க மாட்டார்கள், ஆண்டவருடைய பிள்ளையை தான் ஆசீர்வதிப்பார். ஏன்னா அந்த விசுவாசத்தினால் அவர் ஆசீர்வதிக்கிறார். என் சகோதரன், நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரட்டும். நீ கீழாகாமல் மேலாவாய், வாழாகாமல் தலையாவாய், நன்மையும் கிருபையும் தொடரட்டும் சொல்லி அவனை மனதார ஆசீர்வதிக்கும் பொழுது நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்கும். அவங்க பாட்டு பாடும்போது கூட சொன்னாங்க, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுத்து சமாதானம் வரலி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்ப இந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது, நம்ம எல்லாத்துக்குமே விசுவாசம் வேணுங்க. சில சமயத்தில் நமக்கு விசுவாசம் இருக்குது, சில சமயத்தில் விசுவாசம் இல்லாமல் போயிடுது. வாழ்க்கையில ரோமர் நிருபத்தில் பவுல் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று மேன்மை பாராட்டாமல் இருங்கள். இந்த கல்லுகளில் இருந்தும் ஆபிரகாமுக்கு தேவன் பிள்ளையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எதுல இருந்து கொடுப்பாரா? அந்த சாம்பல்ல இருந்து 1000 ஈசாக்க உயிரோடு கூட எழுப்ப யாரால முடியும்?
தேவனால் முடியும். அப்ப தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான். மரியாளோ தன்னை விட்டு எடுப்படாத. அப்ப அந்த நல்ல பங்கு என்பது எது? விசுவாசம் இல்லாமல். ஒரு பாட்டு உண்டு, காசு இருந்தா எல்லாத்தையும் வாங்கி கொள்ளலாம், அம்மாவை வாங்க முடியுமா? கேட்டுக்கிறீங்களா? காசு இருந்தா எல்லா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம். இது ஒரு கல்லூரியில ஒரு கஷ்டப்படுகிறதான ஒரு பிள்ளைங்க இருந்ததுனால பாடல் அது ரொம்ப ஹிட் ஆகுறதுனால சினிமாவில் தூக்கி போட்டாங்க. அப்போ எவ்வளவு அனுபவிச்சு அந்த பாட்டை இருக்குது. காசு இருந்தா விசுவாசத்தை வாங்க முடியுமா? அம்மாவே வாங்க முடியல, விசுவாசத்தை வாங்க முடியுமா? ஒருத்தர் போய் கொடுக்குற காசு பணம் பொண்ணு பொருள் எல்லாம் நீ வச்சுக்க, நான் யாரு மேல தலையில கை வைக்கிறனோ அந்த காரியங்கள் நடக்கும். அந்த வரத்தை எனக்கு தான் கிடைச்சிச்சா? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. அப்போ வாழ்க்கையில தேவனுக்கு நம்ம பிரியமா இருக்கணுமா இருந்தா விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமா இருப்பது கரை, திரை, பிள்ளை முதலானவைகள் இல்லாதவர்களாய் தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு அவர் தம்மை தாமே என்ன பண்ணுகிறார்? ஒப்பு கொடுத்தா. அப்படி ஒப்பு கொடுத்த அந்த தேவனை நாம் விசுவாசிக்கணும், அந்த தேவனை நாம் நம்பணும். எனவே அவரை பற்றிக் கொள்ள வேண்டியது நமக்கு கடமை. நல்லா நீங்க புரிஞ்சு கொடுங்க. சமயபுரத்தில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோடி வருமானம், 1000 கிலோக்கு மேல என்னமோ தங்கம் வந்திருக்குது. இவரை யாராச்சும் லெட்டர் போட்டு போன் பண்ணி சபைக்கு வாங்க, கோயிலுக்கு வாங்கன்னு யாராச்சும் எந்த ஐயரா கூப்பிடுறாங்களா? பள்ளிமலைக்கு கூப்பிட்டாங்களா? வேளாங்கண்ணிக்கு கூப்பிடுறாங்களா? பள்ளிவாசல் கூப்பிடுறாங்களா? கிடையாது. சபைக்கு மாத்திரம்தான் ஒவ்வொரு பாஸ்டரும் போன் பண்ணி, சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா, பிரதர் நல்லா இருக்கிறாரா, சாப்பிட்டீங்களா, பொண்டாடி கேட்க மாட்டான், அங்க விசாரிப்பார், நல்லா இருக்கிறீங்களா, என்ன சமையல், எப்படி வா 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 வான்னு கூப்பிட்டு வர்றது சபைக்கு விசுவாசிக்காரங்க இல்லையா? அனுப்புறீங்களா? யாரா கேட்ட ஒரு பாஸ்டர் பக்கம் வர்ற? நம்ம எதுக்காக வர்றோம்? கருத்தரை ஆராதிக்க வருவோம். உண்மைதானே? நீங்க பாஸ்டர்ல வேற இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, மணிக்கணக்கில் பேசுவாங்க, உருகி உருகி பேசுவாங்க. நான் என்னைக்காக பேசியிருக்கேன்னா நம்ம கூப்பிட்டுக்கலாமா? எனக்கு 30 வருஷம் எனக்கு தெரியும். ஒரு நாளையமா காரணம் அவங்க ஆத்மாவுக்கு அவங்கவுங்க உத்தரவாதி. உங்களை நான் வாங்கன்னு கூப்பிடுறதுனாலும், நீங்க வராததுனால உங்க வீட்டுக்கு வந்துடுறதுனாலும் இப்படி ஒரு பழக்கம் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வரலையா, பாஸ்டர் என்ன பண்ணுவாரு? கம்பல்சரி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவாரு. வந்துடுறாரா இல்லையா? அவர் நல்ல பாஸ்டர், கிட்ட பாஸ்டரா? நீங்க காலையில் சர்ச்சுக்கு வரலங்க, அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வர்றாரு, அவர் நல்ல பாஸ்டர், கிட்ட பாஸ்டரா? கெட்ட பாஸ்டர். நீங்க வந்துருவாருன்னு நீங்க கதை வச்சு நீங்க கூட்டி நீங்க கிளம்புறீங்க. வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க வந்து போட்டீங்கன்னா 10 ரூபாய், நான் வீட்டுக்கு வந்தேன்னா இதெல்லாம் இருக்குது, எல்லாம் கால்குலேஷன்ல தான் ஓடும் வாழ்க்கை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரணம் நமக்கு தெரியணும். இன்னைக்கு நான் ஆண்டவரை தேடாம எனக்கு 1 லட்சம் ரூபாய் வந்தாலும் எனக்கு தேவையில்லைன்னு போறவங்க தாங்க மனுஷன், அவன் தாங்க விசுவாசி, அவன் தாங்க கர்த்தரை நம்புறவன். கர்த்தரை அப்படி நம்பினானா கர்த்தரை நம்புகிறவன், கர்த்தரை நம்புகிறவன், கர்த்தரை நம்புகிறவன். சவால் விட்டு நான் சொல்றேன், இது நீங்க அதை விட்டுட்டு நீங்க என்ன ஆகுமா நீங்க பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 இது ஒவ்வொன்றும் ஒத்த இலக்க எண்கள். 10 வந்து 2 இலக்க எண்கள். இப்போ டிரைவிங் ஸ்கூல்ல எந்த எண் வருது? ஏன் 8 வருது?
ஏன் 1 போட வேண்டியதானே, 2 போட வேண்டியதானே, 3 போட வேண்டியதானே, 4 போட வேண்டியதானே, 5 போட வேண்டியதானே, 6 போட வேண்டியதானே, 7 போட வேண்டியதானே, 9 போட வேண்டியது, ஏன் 8 போடணும்? 8 என்பது முடிவில்லாதது, போட்டுக்கிட்டே இருக்கலாம். புரியுதா? முடிவில்லாத எண் 8 போட்டு பாருங்க. புரியுதா? உங்க வாழ்க்கையில விசுவாசத்துக்கு முடிவே இருக்கக்கூடாது. எதுவரை இருக்கக்கூடாது. இந்த படி இறங்குறது முடிஞ்சு போயிரு. எல்லாம் ஆத்திரம் தோத்திரம் ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் அல்லேலூயா. 2 அடி பாடுங்கம்மா. நல்லா குரல் நம்ம மோகனம்மா வாங்க. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பரா பரா ஆமென் அல்லேலூயா ஜெய ஜெய மரண ஸ்தோத்திரா. வெற்றி கொண்டார் பரித்து கொடும்பவை தாளத்தை சங்கரித்து முறித்து பத்ரசால கீரித்து மறித்து பாடுபட்டு தரித்து முடித்தார். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஜெய ஜெய மரண ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பரா பரா. சாவின் ஊரொடிந்து மருந்து தடுப்பு சுவகிழிந்து விழுந்து ஜீவனை விழுந்து தேவாலயத்தில் 2 கிழிந்து ஒளிந்தது. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பரா பரா. ஆமென் அல்லேலூயா ஜெய ஜெய மனத ஸ்தோத்திரா. வேதம் நிறைவேற்றி மெய்தோற்றி மீட்டு கரையேற்றி பொய் மாற்றி பாவிகளை தேற்றி கொண்டாற்றி பதசன தேற்றி வாழ்வித்தார். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பரா பரா. ஆமென் அல்லேலூயா ஜெய ஜெய மனத ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா ஜெய ஜெய மனத ஸ்தோத்திரா. ஆமென் அல்லேலூயா ஜெய ஜெய மனத ஸ்தோத்திரா. ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென். திருப்பி பாட்டு பாடியாச்சுன்னா வர மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா தம்பரா பரா. ஆமென் அல்லேலூயா துதி துதி ஆனந்த ஸ்தோத்திரா. விசுவாசம் இல்லாமல் கூடாத காரியம். அப்ப நமக்கு என்ன வேணும்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பது அரசாங்க விடுமுறைக்கு நாள். ஆமென். இந்த விடுமுறைக்கு நாளில் ஆண்டவரும் 6 நாள் வேலை செய்து 7வது நாள் என்ன பண்ணியிருந்தாரா? ஓய்ந்திருந்தார். அப்ப இந்த நாளிலேயே நம்ம ஆசை பேராசை பிடிச்சி ஓடணும்னா அந்த காசு நம்மகிட்ட நிக்குமா நிக்காதா? நிக்காத காசுக்கு ஏன் போகணும்? போனாமா போகக்கூடாதா? போகக்கூடாது. அப்ப எங்க வரணும்? ஆராதிக்க வந்தோ. உண்மைதானா? பிரைஸ் தி லார்ட். அப்போ இங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரல அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா அவங்க ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்கிறாங்க. குறை உள்ளவர்களாய், கரைத்துறை உள்ளவர்களாய், புலை உள்ளவர்களாய், அங்க போய் நிக்கிறதுக்கு பாத்திரவான்களாய் இல்லாதவர்களாய் காணப்படுறாங்க. ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன வேற காலங்கள் ஆகுது, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கிறது. எப்படி வந்தாலும் ஆண்டவரை தேடி ஆழத்துக்கு வந்துடணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. மத்தேயு 17:17 படிங்க. இயேசு பிரதியுத்தரமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, முன்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உன் சீசரிடத்தில் நான் கொண்டு வந்தேன், அவர்களால் சுகப்போக்க முடியாமல் போய்விட்டது. ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். விசுவாசம் இல்லாத சந்ததியை எவ்வளவு நாளைக்கு அவங்க கூட இருப்பேன்? ஏன்னா நான் சீக்கிரமா நான் போயிடுவேன். ஆமென். கர்த்தர் உங்களை என்னை பார்த்து விசுவாசிகள் அழைக்கிறார். நமக்கு என்ன இருக்க மாட்டேங்குது? இருக்க மாட்டேங்குது. வாசம் வீசுறதுக்காக என்ன வாசம் அடிக்கிறோம்? ஆனா அந்த வாசத்தை ஆண்டவர் விரும்புறாங்க, விசுவாசத்தை விரும்புகிறார். விசுவாசம் இல்லாத யாவும் ஆண்டவருக்கு மகிமை செய்ய முடியாது, எந்த கதை செய்ய முடியாது. வசனம் தெளிவாக சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது
விசுவாசம் நமக்கு அவசியம். இந்த வசனம் படிச்சுங்க. விசுவாசம் இல்லாத சந்ததியே எது வரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன். ஆண்டவர் இந்த பூமியில் எவ்வளவு நாள் இருந்தாரு? எவ்வளவு நாள் இருந்தாரு? 33 வருஷம். அவருக்கு பாடுகள் பிரச்சனைகள் ஊழியத்துக்கு வந்து எத்தனை வருஷத்துல வந்துச்சு? நான் போன வாரம் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த 30 வருஷத்துல ஏன் எனக்கு பிரச்சனை? நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி தனிப்பட்ட முறையில் ஆரம்பிச்சது 30 வருஷம். அதனால தான் அந்த வாக்குத்தத்தமே எத்தனாவது வருஷத்து வாக்குத்தத்தம்? 30வது வருட முத்து விழா வாக்குத்தத்தம். அப்போ இந்த 30வது வருஷத்துல ஒரு பாடுகள் நமக்கு உண்டு. போன வாரத்தில் கர்த்தர் எனக்கு உணர்த்தினாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி விட்டுட்டார். பேசலாம். ஏன் இவ்வளவு நாள் இல்லாத ஏன் இந்த பாடு? அப்போ இந்த கால்குலேட்டர் கர்த்தர் அப்படியே அந்த பிரேயர்ல கொடுத்தாரு. ரைட், ஓகே, அதை நான் மறந்து போயிட்டேன். இப்போ ஆண்டவர் ஞாபகப்படுத்தல. அப்போ அந்த 30 வருடங்கள் ஒரு பாடுகள் வந்தால் அவங்க எல்லாம் விசுவாசத்தினால் மாறி போகும். ரோமர் 14:23. ஒருவன் சமுசயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவுமே பாவம். எல்லாமே எதனால தான் வரணும்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. நீங்க சாப்பிடுற சாப்பாடு கூட எப்படிதான் கிடைக்கணும்? எதனால கிடைக்கணும்? எதனால கிடைக்கணும்? போட்டுக்கிற ட்ரெஸ் எதனால கிடைக்கணும்? ஆமா, அந்த விசுவாசத்தினால தான் நம்ம போடுற சாப்பாடுல இருந்து, தங்குற வீடுல இருந்து, போட்டுக்கிற துணிமணிகள் இருந்து அத்தனையுமே எதனால கிடைக்கணும்? விசுவாசத்தினால கிடைக்கணும். விசுவாசத்தினால் வராத யாவும். நம்புறீங்களா? அதான் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் அப்ப நமக்கு வர்றது எல்லாம் எதனால தான் வரணும்? எபிரேயர் 4:2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அப்ப ஒரு வசனத்தை கேட்கிறானா, இங்க சர்ச்சைக்கு வரீங்கன்னா சொல்லப்படுகிற வார்த்தைகளை விசுவாசத்தை எப்படி கேட்கணும்? காது உள்ளவன் கேட்க கடவன். அவன் எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோடு கேட்கணும். இந்த வார்த்தை என் வாழ்க்கையில கிரியை செய்யும், இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு நம்பணும். ஐயோ இன்னைக்கு நான் போனா எனக்கு சம்பளம் இல்லாம போயிடுமே அப்படின்னு நம்பிட்டா நீ சம்பாதிச்சாலும் உன் கையில நிக்காது. முதலாவது தேவனுடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்படி உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும். அப்ப கர்த்தரை நம்புவது என்பது ஒரு முரட்டுத்தனமான நம்பிக்கை, ஒரு முரட்டுத்தனமான விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. எங்க போறோம், எங்க தங்க போறோம் எதுவுமே தெரியாது. ஆனா கர்த்தரை நம்பினான், விசுவாசித்தான், வந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான், விசுவாசிகளுக்கு தகப்பனாய் மாறினான். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. லூக்கா 22:35. பின்னும் அவர் அவர்களை நோக்கி நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சிகளும் இல்லாமல் அனுப்பின பொழுது ஏதாயிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அல்லேலூயா. இதுதான் விசுவாச ஃபெய்த். 400 வருடங்கள் அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவங்களுக்கு வேண்டியதான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். அவருடைய டிரெஸ் பழமையா போகல, செருப்பு தேஞ்சு போகல, எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே வர்றார். எதனால வந்துச்சு? எல்லாம் விசுவாசத்தினால் வரதையாவும். அதனால உங்க வாழ்க்கையில என்ன வேணும்? உங்கள் விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணட்டும். உங்கள் விசுவாசம் உங்க வாழ்க்கையை தலைத்தோங்கட்டும். வேதம் கூறுகிறது, லோவிசா ஐனிக்கேயா தீமோத்தேயு உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள் இருந்ததான விசுவாசத்தையும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள் இருந்த விசுவாசத்தையும் உனக்குள் நான் காணுகிறேன் என்று போல் எழுதுவது போல உங்க வாழ்க்கையில விசுவாசம் தலைமுறையாய் வரட்டும். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது.
அப்ப நம்மளாம் யாரு? விசுவாசம் இல்லாத விசுவாசிகள். அப்படி இருக்கக்கூடாது. விசுவாசம் உள்ள விசுவாசிகளாக இருக்க வேண்டும். அப்ப சர்ச்சைக்கு வராதவங்க பத்தி எனக்கு கவலை கிடையாது. வர்றதோ வராததோ அவங்க விருப்பம். ஆனா விசுவாசித்து நம்பி வருகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு கூடாது. இரண்டாவதாக எபிரேயர் 9:22 நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்ப தேவனை விசுவாசித்திருக்கிற நாம் இதை நம்ப வேண்டும். எதை நம்ப வேண்டும்? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப பாவ மன்னிப்பு யார் தரா? இயேசு கிறிஸ்து. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அவர்கள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். அப்போ 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கினவன் என்ன பண்ணுகிறது? சுத்திகரிக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், கோழி ரத்தம், இப்படி பல வகையான பலிகள் இருக்கிறது. இந்த ரத்தங்களை எல்லாம் சிந்தி பலிபீடங்களிலே சிந்தி அவருடைய பாவங்களுக்காக பாவ நிவாரணப்படி, குற்ற நிவாரணப்படிகளாக பலி செலுத்தப்பட்டு அவர்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இப்படியாப்பட்ட பலிகள் இல்லை. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை தேவன் விரும்புகிறார். ஏன் விரும்புகிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒருவரே கிருபாதர பலியானார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. எனவே நம்ம நம்ப வேண்டும், இயேசுநாதர் ஒருவர் தான் எனக்காக இந்த பூமிக்கு வந்து என்ன பண்ணினார்? காட்டி கொடுக்கப்பட்டார், காரி துப்பப்பட்டார், விழாவில் குத்தப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இத்தனை பாடுகளையும் சகித்தார், முள்முடி சூட்டப்பட்டார், எனக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இந்த தேவன் சிந்தினதான இரத்தம் என் பாவங்களை எல்லாம் மன்னித்தது. ஏசாயா 33ஆம் அதிகாரம் 15வது வசனமும் 16வது வசனமும், நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காத படிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாத படிக்கு தன் செவி அடைத்து பொல்லாப்பை காணாத படிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த அடைக்கலங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவனாய் காணப்பட வேண்டும். அப்ப ஞானஸ்தானம் என்பது இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறோம். பொன்மலைப்பட்டியில இருந்து 3 வாரமா 4 வாரமா என்ன கேட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து ஞானஸ்தானம் நான் கொடுக்கல, ஏன்னா அவங்க கேட்டாங்க சர்ச்சைக்கு வர, நான் வரல. அப்ப சர்ச்சைக்கு வராத ஒருத்தனுக்கு போய் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அவனை போய் நான் எங்க போன சந்திக்க முடியாது, நியாயத்துக்கு சந்திக்க முடியாது. முதல்ல அவனை சர்ச்சைக்கு வர சொல்லுங்க, ஒரு 3 வாரம் சர்ச்சைக்கு வரட்டும். வந்த பிறகு என்ன பண்றேன்? ஞானஸ்தானம் கொடுக்குறேன். கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறது செட் ஆகாது. செட் ஆகுமா? கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்து ஞானஸ்தானம் எடுக்கணும். கந்தேக மந்திரி அதுதான் செய்தான். பேசிக்கிட்டே போறான், இங்க தண்ணி இருக்குதே, என்ன தடை? ஒரு தடை இல்லவா ஞானஸ்தானம். அவன் போயிட்டு அங்கே அவன் ஊர்ல பெரிய பெரிய ஆலயங்களை கர்த்தருக்காக கட்டியிருக்கான். அவன் கர்த்தரை நம்பினவனா நம்ம நம்பி இருக்கிறோம். நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், நான் ஞானஸ்தானத்தை எடுத்துட்டேன், நான் ஒரு விசுவாசத்தை ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், என் பேர் ஜீவபுத்தத்தில் இருக்குது, பரலோகத்துக்கு நான் போயிடுவேன், நிச்சயம் போக முடியாது. பேர் என்ன பண்ணிடுறோம்? நமக்கு ஏற்கனவே பேர் இருக்குது. என்ன பேரு? கிறுக்கின்ற பேர் தான். ஆல்ரெடி அவரே என்ன பண்ணிடுவாரு, அதை கிறுக்காத அளவுக்கு ஜாக்கிரதையா வச்சுக்கணும். ஆமென்.
ஏசாயா 53 3வது வசனமும் 4வது வசனமும். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்து அவரை விட்டு நம் முகத்தை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்தார். அவருக்கு ரூபம் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவர் முற்றிலும் மனக்குள்ளதானது. அன்பு தேவ பிள்ளைகளே, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு, அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். மூன்றாவதாக எபிரேயர் 12:14 யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்குமாய் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. என்ன இல்லாமல்? என்ன இல்லாமல்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என கேருபீன்களும் சேராபீன்களும் இடைவிடாமல் அவரை துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்தத்தில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஒப்பானவங்க இருக்காங்களா? இல்ல. ஆனா வசனம் சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை. இப்போ விசுவாசம் அவசியம், அதற்கடுத்து ரத்தம் சிந்துதல் அது அவசியம், மூன்றாவது பரிசுத்தம் அவசியம். உண்மைதானா? என்ன அவசியம்? என்ன அவசியம்? பரிசுத்தம். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை இருதயத்திலே சுத்தம் நமக்கு அவசியம். சுத்தம் உள்ள சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். எப்படி இந்த சுத்தம் கிடைக்கும்? எப்படி பரிசுத்தமாகும்? தேவனை விசுவாசிக்கணும். தேவனை விசுவாசிக்கும் போது அவர் நமக்காக அடிக்கப்பட்டு இருக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட நாம் பரிசுத்த உள்ளவர்களாய் மாறுகிறோம். நாம் மாறுகிறோம். பரிசுத்தவாட்டி, பரிசுத்தவான்கள் அப்படின்னு மாற்றப்படுகிறோம். அப்போ பரிசுத்தவான்கள், பரிசுத்த உள்ளவர்கள் எங்கே போவார்கள்? பரலோக ராஜ்யம் போவார்கள். நாய்களும் அசுத்தங்களும் அங்க என்ன பண்ணாது? வராது. லேவியராகமம் 10:10. பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டு உள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையா இருக்கும் என்றார். பிரைஸ் தி லார்ட். வாசித்ததான சங்கீதத்தை கூட நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எதுக்காகனா உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய தலைமுறைகள் எல்லாம் இது என்ன பண்ண அறிந்து கொள்ள வேண்டும். வாசல்களிலும் நிலை கதவுகளிலும் பார்க்கிற இடங்களில் அவருடைய வார்த்தைகள் வசனங்கள் எழுதி தொங்க விட வேண்டும். வீட்டுகளில் வசனங்கள் ஏன் வருகிறது? அதெல்லாம் கர்த்தருடைய கட்டளைகள். அவர் பயங்கரமானவர், பரிசுத்தத்தில் பயங்கரமானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். 2 தீமோத்தேயு 3:2 எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராய் பணப்பிரியராய் வீம்புக்காரராய் அகந்தையுள்ளவராய் தூஷிக்கிறவராய் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இறங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இவர்கள் என்ன இருக்காது?
ஹோலினஸ், பரிசுத்தம் இருக்காது. அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? யாரா இருக்கணுமா? பரிசுத்தமா இருக்கணும். இருக்க கூடாதா? இருக்க கூடாதா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை. நாலாவது யாக்கோபு 2:26. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. உங்களுக்கு விசுவாசம் இருந்தது நல்லதுதான், ரத்தத்தினால் மீட்கப்பட்டது நல்லதுதான், பரிசுத்தமாய் வாழ்ந்தது நல்லதுதான். கிரியைகள் இல்லாதது செத்தது. கிரியை என்பது சர்ச்சைக்கு வரும், நல்ல கிரியை. ஒரு வேலை கொடுத்துட்டாங்க, வேலைக்கு போகிற செஞ்சு முடிக்கிறது, அதுதான் கிரியை. ஆண்டவர் 6 நாள் கிரியை செய்து 7வது நாள் ஓய்ந்து இருந்தார். எனவே நாமும் 6 நாள் நீங்க வேலைக்கு போங்க, என்ன வேணுமாலும் தேவனுக்கு உங்களுக்கு உள்ளதான அந்த நல்ல காரியங்களை ஜெபம் செய்து முடித்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் ஆண்டவரை ஆராதிக்க வந்துடணும். இதுக்கு பேர் தான் கிரியை. கிரியைகள் இல்லாதது செத்தது. 86வது சங்கீதம் 8வது வசனம். ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. அப்போ இவரை போல வேற தேவன் இல்லை. இந்த தேவனை யாரோடும் யாரும் ஒப்பிட முடியாது. ஆனா ஒருவரை கிரியை செய்யாத நாட்கால சீக்கிரம் வந்துகிட்டு இருக்குது. ஆனா நம்ம விசுவாசத்தினால் கிரியை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன்னா கிரியை இல்லாதது. யோபு 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியையை நீர் ஆசீர்வதிக்கவில்லையோ, அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அப்ப நம்ம கிரியை செய்தாடியோ, கிரியை செய்தபடினால் அவனையும் அவன் வீட்டையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து ஆசீர்வதித்தார். எனவே நீங்க கிரியை செஞ்சு ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நீதிமானுடைய வீட்டில் அநேக பொக்கிஷங்கள் உண்டு. அவனுடைய பாத்திரங்கள் என்ன பண்ணும்? ஆசீர்வதிக்கப்படும். மாப்பிசைகளை தொட்டி ஆசீர்வதிக்கப்படும். எண்ணெய் வச்சிருக்கிற பாத்திரங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அதைத்தான் சங்கீதம் 128 படிக்கிறோம். உன் மனைவி உன் வீட்டு ஓரங்களில் கனித்தரும் பெரிய போல பிள்ளைகள் ஓய்மர கன்றுகள் போல் இருப்பார்கள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் உண்டாகும். எதனால? கிரியை. என்ன வேணும்? என்ன வேணும்? கிரியை. அந்த கிரியை என்பது எதுதான்? நம்முடைய செயல்பாடு, நம்முடைய நடைமுறை. எனவே இந்த வார சர்ச்சைக்கு வராதவங்க நீங்க போன் பண்ணி கொடுக்குற நம்பர் இருந்துச்சுன்னா சர்ச்சைக்கு வாங்கன்னு சொல்லி அவங்கள சரிப்படுத்த வேண்டியது நம்ம இருந்த கடமை. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாமல் இருந்து அவ்வளவுக்கு அதிகமாக இவருக்கு என்ன பண்ணுங்க? புத்தி சொல்லுங்கள் என்று வேதம் கூறுகிறது. கிரியை இல்லாதது 90வது சங்கீதம் 17வது வசனம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியறணும். நாம் அவருடைய கிரியைகளாக இருக்கிறோம். அவர் 2 வகையில கிரியை செய்தார். ஒன்னு வாயின் வார்த்தைகளால் கிரியை செய்தார், இன்னொன்னு கைகளின் கிரியையினால் மனுஷனை என்ன பண்ணினார்? உண்டாக்கினார். அப்போ அதை நம்ம இடத்துல என்ன பண்ணணும்? உறுதிப்படுத்தணும். யாக்கோபு சொல்றார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளி உமையால். அப்ப அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். அந்த கிரியை நம்மிடத்தில் காணப்படும் பொழுது நாம் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்படுவேன். வெளிப்படுத்தல் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை முன்பதாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அந்த கிரியை இருந்தால் வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். பெண்கள் கதவு உடைக்கப்பட்டு இருப்பு தாழ்பாடுகள் முறிக்கப்பட்டு அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் உங்களுக்கு வேண்டுமானால்
கிரியை செய்யக்கூடியவர்களாய் மாற வேண்டும். ஆமென். Praise the Lord. Praise the Lord. வெளிப்படுத்தல் 22:12 இதோ இதோ வருகிறேன். சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. Praise the Lord. இதெல்லாம் எதுக்காக? அந்த வசனத்தை படிச்சோம். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். அப்ப அவர் மேல நம்ம விசுவாசம் வைக்கணும். அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்படணும். அவரை போல பரிசுத்தமா இருக்கணும். அவரை போல கிரியை செய்யணும். ஆமென். இந்த 4 பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். 1 விசுவாசம் இல்லாமல் இல்லாமல், அது 4 இடத்துல வர பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். 2வது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடைக்காது. இல்ல. 3வது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாது. 4வது கிரியை இல்லாதது செத்தது. கிரியை செய்யும். இந்த 4ஐயும் மனசுல வச்சுக்கோங்க. இல்லாட்டி இந்த 4 வாரம் நான் பிரசங்கம் பண்ணுவேன். அதனால தான் சுருக்கமா வேகமா கொண்டு வந்துட்டேன். தேவன் எல்லாவற்றையும் இலவசமாக கொடுப்பார். தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.